இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். இந்தியரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். தங்கவயலில் வரலாற்று சிறப்பு மிக்க நாள். அண்ணல் டாக்டர் BR அம்பேத்கர் வெண்கலை சிலை திறப்பு விழா நாளை. தங்கவயல் மக்களின் நீண்ட நாள் கனவாக இருந்த அண்ணல் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் வெண்கல சிலை திறப்பு விழா நாளை நகரசபை வளாகத்தில் மிகுந்த விமர்சையாகவும் மக்கள் ஆரவாரத்துடனும் நடைபெற உள்ளது. தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களின் பொற்கரங்களால் இந்த வெண்கலை சிலை திறந்து வைக்கப்பட உள்ளது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வில் மாவட்டம் முழுவதும் இருந்து ஏராளமான பொதுமக்கள், சமூக சேவகர்கள், அம்பேத்கர் பற்றாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த விழாவை முன்னிட்டு தங்கவயலின் சேவையின் சிற்பி முன்னாள் நகரசபை தலைவர் வள்ளல் V. முனிசாமி அவர்கள் தங்கவயல் மக்களுக்கும் அம்பேத்கர் பற்றாளர்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் மனமார்ந்த அழைப்பு விடுத்துள்ளார். இது ஒரு சிலை திறப்பு விழா மட்டுமல்ல, சமூக நீதி, சமத்துவம் மற்றும் அரசியலமைப்பு சிந்தனைகளை போற்றும் வரலாற்று பெருவிழா. எனவே தங்கவயல் மக்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு இந்த பெருமைமிகு நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வு தங்கவயல் வரலாற்றில் மறக்க முடியாத மைல்கல்லாக அமையும் என்றும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் சிந்தனைகள் தலைமுறைகள் முழுவதும் மக்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழும் என்றும் பொதுமக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். பெண்களுக்கு சம உரிமை யார் காரணம்? நம் சமுதாயம் முன்னேற யார் காரணம்? புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். புத்தன் வழியில் சென்ற எங்கள் அண்ணல் காரணம். உலகில் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும். உலகின் நிலையான அம்பேத்கர் என்று கூறணும். அன்பார்ந்த தங்கவயலுடைய பொதுமக்களே, பாபா சாஹிப் அம்பேத்கரின் உண்மையான பக்தர்களே, சர்வ கட்சி பிரமுகர்களே, பொதுமக்களே, வாலிபர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வள்ளல் முனிசாமியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாளைய தினம் நம் KGF நகராட்சி மன்றத்திலே ஆபீஸ் எதிரில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் சிலையை மாற்றி ஒரு வெண்கல சிலையாக அது நாளை மாற்றப்படுகிறது. அந்த மாற்றத்தை கொண்டு வந்த எங்களுக்கு புல்லு ஒத்துழைப்பு கொண்டு அதை பண்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தங்கவயல் MLA ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் அவர்கள் தலைமையிலும் அவர் திருக்கரங்களாலும் அந்த சிலையை நாளை திறப்பு விழா இருக்கின்றது. ஆதலால் நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த புண்ணியவான் தலித் மக்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்கும் உரிமையானவர், சொந்தமானவர் டாக்டர் அம்பேத்கர். அந்த அம்பேத்கருடைய சிலை திறப்பு விழாக்கு தங்கவயலே அதிரக்கூடிய நிலையில நம்ம எல்லாம் கலந்துக்கிட்டு அவருக்கு பெருமை சேர்க்கணும்ட்டு என் அன்பான வேண்டுகோள். அதே மாதிரி அவங்க வரக்கூடிய சுமார் ஒரு 5000 7000 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதுக்கு தகுந்த வரவங்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதற்காக KGF PWD ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸருங்களுடைய ஒத்துழைப்பினால அங்கே பண்டல் அமைக்கப்பட்டு டேபிள் சேரெல்லாம் போட்டு அங்கே உணவு உண்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை தங்கவயல் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் வாழ்நாளில் நாளை நடக்கக்கூடிய இந்த சிலை திறப்பு விழா மறக்க முடியாத ஒரு தினமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் நான் முனிசிபாலிட்டி உடைய நகராட்சி தலைவராக இருக்கின்ற நேரத்தில் தங்கவயலுடைய 35 நகர்மன்ற உறுப்பினர்களும் மற்றும் நமது MLA ரூப சசிகலா மேடம் அவர்கள் ஒத்துழைப்பாலும் அன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு விதை போட்டோம்.
அந்த விதை இன்றைக்கு செடியாக நிமிர்ந்து மரமாக இன்னைக்கு காட்சி தரக்கூடிய தருணம் எங்களுக்கு மிக மிக என் வாழ்க்கையிலே சாதனைன்னு சொன்னா அந்த சாதனையில எனக்கு ஒத்துழைச்ச மாண்புமிகு எம்எல்ஏ ரூபகலா சசிதர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் 35 நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் நகர்மன்ற கமிஷனர் அவர்களுக்கும் முக்கியமாக அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்த சசிகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கின்றேன். இது முக்கிய காரணம் நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ சசிதர் மேடம் அவர்கள் தான், ரூபா மேடம் தான் இதுக்கு முக்கிய எங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உறுதுணையா இருந்தார்கள். அதே போன்று மாண்புமிகு தங்காயினுடைய தளபதி எஸ் ராஜேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் இந்த சிலையை வைக்கிறதுக்கு கூட அவரு கூட அந்த மீட்டிங்ல பேசினாரு. அவருக்கும் நன்றி. மதிப்புக்குரிய கம்யூனிஸ்ட் உடைய கவுன்சிலரும் தலைவருமான ஐயா தங்கராஜ் அவரும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த கம்யூனிஸ்ட் அவருக்கும் என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றி. அதே போன்று பிஜேபியுடைய கவுன்சிலர்கள் 3 பேர், விஜயகுமார், இது நம்ம வேணி பாண்டியன், அப்புறமா கண்ட்லப்பாவுடைய மிஸ்ஸஸ் அந்தம்மா 3 பேரும் வந்து எங்களுக்கு உறுதுணையா இருந்து இதுக்கு பண்ணாங்க. அதே போன்று எல்லாவுடைய காங்கிரஸ் கவுன்சிலர்கள், ஜேடிஎஸ் கவுன்சிலர்கள், இண்டிபெண்டன்ட் கவுன்சிலர்கள் அனைவரும் சேர்ந்து அன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றினால தான் இன்னைக்கு அந்த சிலை உருவாக காரணம். அதை வந்து வாழ்க்கையில நம்ம என்னைக்கும் மறக்க முடியாது. கடைசியாக என்னுடைய தங்கவயலுக்கு ஒரு வேலை செய்யணும் எனக்கு ஒரு ஆசைன்னா நான் ஓப்பனா சொல்றேன், நான் எத்தனை நாளைக்கு இருப்பனோ தெரியாது, என்னைக்கு கடவுளை எனக்கு கூப்பிடுறாரோ தெரியாது. எனக்கு ஒரே ஒரு வைராகியம், ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை வந்து பதவி மேலேயோ வேற மேல இல்லை. ஆனா ஒரே ஒரு ஆசைன்னா தங்கவயல்ல அம்பேத்கர் பார்க் உரிகம் இருக்கக்கூடிய பார்க்ல வந்து அந்த பார்க்கு டெமாலேஷன் போன்ற உடனே அன்னைக்கு கண்ணீர் விட்டு நாங்க துக்கம் படிஞ்சு மாண்புமிகு எம்எல்ஏ அவர்களும் எம்எல்ஏ மேடம் அவர்களும் நாங்களும் இன்னும் சில சகோதரர்களும் ஹைகோர்ட்ல போயிட்டு அன்னைக்கு நாங்க வந்து ஸ்டே வாங்கிட்டு வந்தோம். அந்த ஸ்டே வாங்கிட்டு வந்து கேஸ் நடந்துன்னு இருக்கு. அந்த கேஸ் உடையப்பட்டு அது நல்ல மாதிரி வந்து அந்த அம்பேத்கருடைய பார்க் கேஜிஎஃப்ல வந்து ஒரு நிரந்தரமா எந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு மாண்புமிகு எம்எல்ஏ ரூபா மேடம் அன்னைக்கு முனிசிபாலிட்டியில சொன்ன மாதிரி 1 கோடியில அது பண்ணோம். அந்த என் கண்ணால அது பார்க்கணுன்றத ஒரு கடைசி ஆசையா நான் நினைச்சுன்னு இருக்கேன். நிச்சயமா நான் எதுல வந்து இறங்கினாலும் மேடம் அவர்கள் எனக்கு துணையா இருந்து அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில கூட நான் தோக்க மாட்டேன்னு கடவுள் என்னை அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்டு இருக்க மாட்டாரு. அந்த வேலையை முடிச்சு டாக்டர் அம்பேத்கர் நான் ஒரு தலித்தனாக இருந்து அந்த இவர் அம்பேத்கருடைய மாற்றத்தை அந்த பார்த்துட்டு தான் நான் சாவரன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல நான் சபதம் எடுத்து இதுல வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னு இந்த அம்பேத்கரை வேண்டிக்கிறேன், அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.